நாம் உண்ணும் உணவில் இருக்கும் சத்துக்களை வயிற்றில் உள்ள குடல்கள் எடுத்துக்கொண்டு உறிஞ்சிக்கொண்டு தேவையில்லாத கழிவு உணவுகளை வயிறானது மலக்குடலுக்கு அனுப்பி வைத்துவிடும். பின் மலக்குடலில் தேவையில்லாத உணவு கழிவுகள் மலமாக மாற்றப்பட்டு மலவாய் வழியாக வெளியே அனுப்பப்படுகிறது. நம்மில் பெரும்பாலானோர் தினசரி அல்லது அடிக்கடி சந்திக்கும் ஒரு பிரச்சனை, சங்கடத்தை ஏற்படுத்தும் ஒரு பிரச்சனை இந்த வாயு தொல்லை. அது உடலில் இருந்து காற்று பிரித்தெடுக்கப்படுவதே இந்த வாயு தொல்லை என அறியப்படுகிறது. இந்த காற்று பிரிப்பின் பொழுது ஒரு விதமான கெட்ட வாசம் வெளிப்படுகிறது. அந்த வாசம் ஏன் உருவாகிறது, எதனால் இத்தனை மோசமான வாசனங்கள் இருக்கிறது என்று இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த வாயு ஏற்படுகிறது என்றால், வயிற்றில் இருக்கும் இரைப்பையில் உணவு உண்ணுதல், நீர் பருகுதல், பழச்சாறு, மற்ற பானங்களை பருகுவதன் மூலமாக காற்று உண்டாகிறதாம். வயிற்றில் உண்டான இந்த காற்றை வெளியேற்ற மனித உடலானது ஏப்பமோ அல்லது காற்றினை பிரித்தெடுப்பது, அதாவது பேச்சுவாக்கில் கூறினால் குசு போன்றவற்றின் வழியாக வெளியேற்றுகிறதாம். இந்த காற்று ஏப்பம் மற்றும் குசுவாசமாக வெளிப்படும் பொழுதுதான் ஒரு விதமான சத்தத்துடன் வெளிப்படுகிறது. ஏப்பம் வெளிப்படுகையில் உண்ட உணவின் மனமே தோன்றி மறையும். பல நேரங்களில் தான் குசு வெளிப்படும் பொழுது சத்தத்துடனும் ஒரு விதமான மோசமான வாசனத்துடனும் வெளிப்படுகிறது. ஒரு சில நேரங்களில் மட்டுமே சத்தமும் இல்லாமல் வாசமும் இல்லாமல் குசு வெளிப்படுகிறது. இந்த குசுவின் மோசமான வாசம்தான் உண்ணும் உணவுகள், மாத்திரை மருந்துகள், நமது காலை கடனைகளை எப்போது நாம் கழிக்கிறோம், எத்தனை நாள் இடைவெளி விட்டு கழிக்கிறோம், வயிற்றில் நிலவும் செரிமான பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை பொறுத்துதான் அமைகிறதாம். எப்போதுமே குசு வாசத்தை ஏற்படுத்தும் முக்கியமான 5 காரணங்களை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். நம்பர் 1, அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள் உடலில் அதிக வாயுவை உண்டாக்கி வாயு தொல்லையை ஏற்படுத்தும். இந்த வாயுகள் செரிமானம் அடையத அதிக நேரம் எடுக்கும். ஆகையால் தான் இவை வெளிப்படுத்தும் இந்த காற்று தொடர்ந்து அல்லதோ அதிக நேரம் குசுவாசமாக வெளியேறிக்கொண்டே இருக்கும். நார்ச்சத்து அதிகம் அடங்கிய உணவுகளான பார்கோலி, அல்பராக்ஸ், முட்டைக்கோஸ் போன்ற உணவுகளை உட்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாயு தொல்லை உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். சில நேரங்களில் கூட குசு வெளிப்படும் பொழுது அழுகிய முட்டை வாசம் ஏற்படும். இதற்கு நார்ச்சத்துள்ள உணவுகளில் இருக்கும் சல்பர் தான் காரணம். பெரும்பாலான காய்கறிகளில் இந்த சல்பர் அதிகமாக நிறைந்துள்ளது. குசுவின் கெட்ட வாசைக்கு இந்த சல்பர் என்னும் வேதிப்பொருள் தான் முக்கியமான காரணமாகும். இரண்டாவது, உடலின் செரிக்கும் தன்மை அறியாது. அதாவது அதிக உடல் வகைகளை தொடர்ந்து உட்கொண்டால், உணவு வகைகளை தொடர்ந்து உட்கொண்டால் அது காற்றின் பிரிப்பின் கெட்ட வாடைக்கு காரணமாகும். மேலும் சிலரின் உடல் பால் பொருட்களை செரிக்க அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். குளூட்டன் அல்லது செலியாக் உணவுகளை செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். இவ்வாறு செரிமானத்தில் ஏற்படும் காலதாமதம் ஏற்படுவதால் தான் அது குசு அதிகமாக வெளிப்படுவதற்கும் அதன் மோசமான வாடைக்கும் காரணமாகிறது. உங்களுக்கு செரிக்கும் தன்மை குறைவாக உள்ளதை மயக்கம் அல்லது பலவீனம், உடல் எடை கூடுதல் போன்ற அறிகுறிகளின் மூலமாக அறிந்து அதற்கேற்றவாறு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். மூன்றாவது, உடலில் ஏற்பட்டிருக்கும் இந்த நோய் குறைபாடுகளை போக்க மருந்து, மாத்திரைகளை உட்கொள்ளும் பொழுது, நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகளையும் உட்கொள்ளும் பொழுது இந்த மருந்துகள் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அகற்றி விடுகின்றன. இவை உடலின் நோய்களை குணப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் நல்ல செயலோடு வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களையும் அகற்றும் கெட்ட செயலையும் சிறப்பாக செய்துவிட்டு செல்கிறது. மாத்திரைகளின் இந்த செயல்தான் செரிமானத்தில் பிரச்சனையை உண்டாக்கி மோசமான வாசத்துடன் குசுவை வெளியேற்ற செய்கிறது. இது மிக அதிகமாக ஏற்பட்டால்தான் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. ஏனென்றால் நாம் போடும் இந்த பாம்பின் வாசம் எவரையும் நமக்கு அருகில் அண்ட விடாமல் செய்துவிடும். எனவே இந்த குறைபாட்டினை உடனடியாக சரி செய்வது அவசியமாகும். நான்காவது, காலை கடன்களை முடிக்காமல் வங்கியில் பணம் சேர்ப்பது போல மலக்குடலில் மனத்தை சேர்த்து வைத்துக் கொண்டாலே உடலில் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். மலச்சிக்கல் உடலில் ஏற்பட்டிருப்பதை துணை விரைவில் அறிய இயலாது. இதனை அறிய உடலின் செயல்பாடுகளை உற்று கவனித்தாலே போதும். மலம் வெளியேறாமல் இருப்பது வயிற்றில் செரிமான உறுப்புகளில் அதிக பாக்டீரியாக்களை உருவாக்கிவிடும். இந்த பாக்டீரியாக்கள் தான் அதிக குசு மற்றும் கேடுகட்ட இந்த மோசமான வாசம் கொண்ட குசுக்களை உடலில் தோற்றுவித்து வெளியேற தொடங்கிவிடும். கடைசியாக செரிமான உறுப்புகளில் ஏதேனும் பெரிய பிரச்சனையோ அல்லது நோய் தொற்றோ ஏற்பட்டிருந்தால் செரிமானம் தாமதமாகும். இது அதிக பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்து வாயு தொல்லையை ஏற்படுத்திவிடும். வயிற்றின் குடல் பகுதிகளில் முக்கியமான பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்பட்டாலும் அது உடலின் வாயு தொல்லையை அதிகப்படுத்திவிடும். இந்த நிலையை தொடர்ந்து குசு மற்றும் கெட்ட வாசத்தை தோற்றுவிக்கும். ஆகையால் மிக மோசமான குசுவாசமோ அல்லது அதிக குசுக்கள் உடலில் இருந்து வெளியேறினாலோ உடனடியாக மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்று உடலை நோயின்றி பார்த்துக் கொள்ளுங்கள்.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல தகவல் தெரிஞ்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebookல பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.